அண்ணா எம்ஜிஆரை மறந்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். வெள்ளட்டும் சமூக நீதி மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செங்கோட்டையன் தவிகவில் இணைந்ததற்கு பாஜக மேலிடமே காரணம் என சாடினார். இந்த பகுதியைச் சேர்ந்த மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் ஹரித்வார் போற ஆன்மீக பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில போய் அவர் சேர்ந்துட்டாரு. அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க. அண்ணா எம்ஜிஆரை மறந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என கூறிய உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியின் மனதில் நிறைந்திருப்பது அமித்ஷாவின் பெயர்தான் என தெரிவித்தார். கட்சியின் பெயரில் உள்ள திராவிடத்தை மறந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். திராவிடம் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் யார் தெரியுமா? தன்னுடைய கட்சியுடைய பெயர்ல திராவிடம்ங்கிற பெயரை வச்சுக்கிட்டு அதையே விட்டு கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த பெயரையே மறந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திராவிடத்தை மட்டும் அவர் மறக்கல, இன்னும் சொல்ல போனா அவர் எம்ஜிஆரே மறந்துட்டாரு, பேரறிஞர் அண்ணாவே மறந்துட்டாரு. இப்போதைக்கு அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையோட கிடையாது. அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வெறும் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான். எஸ்ஐஆர் மூலம் சிறுபான்மை மக்களை மீண்டும் பின்னோக்கி இழுத்து செல்கிறது மத்திய பாஜக அரசு என்று சாடிய உதயநிதி ஸ்டாலின், பாசிச பாஜகவிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றுவது நமது கடமை என கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று காட்டுவோம் என்றும் சூளுரைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், யார் வந்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார்.